நாங்க என்ன நாயா வலுவலுன்னு சும்மா குலைச்சிட்டு மட்டும் போறதுக்கு விட்டு ஊருகா மாதிரி சைடுல இருக்காரு. அவரை போய் உள்ள இழுத்து விடுறீங்களே. மெயின்டி ஷாக்காதீங்க ப்ரோ. அவர் சைடிஸ் ப்ரோ. பாவம் உதயநிதி கஷ்டப்படுவாரு. ஏதோ அவர் ஆசைக்கு நின்றுட்டு போறாரு. விட்டுட்டு போங்களேன். எங்க அம்மா அப்பா விட அதிகமா அவர் தான் பிடிக்கும். கடவுள் சாமினா அது என் சாமி. கண்ணில் கணங்குது எங்க அண்ணன், என் உசுரனே, என் அண்ணன், எங்க குலதெய்வம். ஓட்டு இருக்கு, டிவிக்கு மட்டும் தான் போடுவோம். கண்டிப்பா எங்க அண்ணன் வருவாரு. எங்களுக்கு பணமே வேண்டாம். காசுக்காக வர கூட்டம் 2000 ரூபாய் செலவு பண்ணி வந்திருக்கிறோம். இங்க சொந்த காசுல எங்க உழைப்புல செலவு பண்ணி வந்திருக்கிறோம். காசுக்காக வர கூட்டம் எங்க அண்ணன் கண்டிப்பா வரணும், நாட்டை காப்பாத்தணும். எல்லாரும் சாமியை பார்க்க கோயிலுக்கு தான் போவாங்க. எங்க கோயிலுக்கு வந்திருக்கோம் நாங்க. வேற ஒண்ணும் இல்ல, டிவிக்கு பாத்துக்காங்க. சாமி எங்களை தேடி வந்திருக்கனே கோட்டைக்கு. அது எப்படி நான் பார்க்காம இருப்பேங்க? சாமியா சொல்லுனே. செம்மையா இருந்தே சாமியை பார்த்தது அவ்வளவு சந்தோஷம். அடிச்சு நொறுக்குறேன் அடுத்த வருஷம். அண்ணே சத்தியமா அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. உண்மையை சொன்னாருண்ணே. என்ன நடக்க போதோ உண்மை. இவ்வளவு நாள் இருட்டில் இருந்தது நான் உலகம். இதுக்கப்புறம் தானே வெளிச்சத்துக்கே வருது. எங்க அண்ணன் வந்தோடனே வெளிச்சம் வந்துருச்சுண்ணே. சத்தியமா சொல்றேன், இதை விட சந்தோஷம் இப்பவே உயிரை கொடுக்க கொடுத்துருவோம் எங்க அண்ணனுக்காக. அவ்வளோ ஒரு இதுண்ணா, அவ்வளோ ஒரு வெறியா இருக்கிறோம் எங்க அண்ணனுக்கு. இவ்வளோ நாள் முடக்கி போட்டு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு தானே வெளியே வந்திருக்கோம் நாங்கெல்லாம். இனிமே எங்களுக்கு எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைச்சிருச்சுண்ணே. எங்க அண்ணன் வந்தாலே கண்டிப்பா வரும்ண்ணே. கண்டிப்பா வரும், வராம இருக்காது. எங்க அண்ணனை நாங்க தூக்கி விட்டுருக்கோம். கண்டிப்பா வரும். எங்க அண்ணன் தானே சிஎம். இதுக்கப்புறம் எங்க அண்ணன் மட்டும் தானே, வேற யாரும் கிடையாதுண்ணே. சத்தியமா போவே போவாதுண்ணே. 1000 10,000 கொடுத்தா கூட எங்க அண்ணனுக்காக மட்டும் தான் நிப்போம். வேணாண்ணே, எங்க அண்ணன் ஒரு சிரிப்பு போதுண்ணே. எங்க அண்ணன் ஒரு இது போதுண்ணே. ஒரு எங்க அண்ணன் ஒரு உசுறு, ஒரு சிரிப்பு, டிவிக்கே மட்டும் தானே அண்ணே உசுருண்ணே. எங்க அம்மா அப்பா விட அதிகமா அவர் தான் பிடிக்கும். கடவுள் சாமினா அது என் சாமி. அந்த அண்ணனுக்காக நான் என்ன வேணா செய்வேண்ணே. ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். சத்தியமா சொல்ல, பிறந்ததுக்கே இன்னைக்கு தான் பெருமையா நினைக்கிறேன். நான் பிறந்ததுக்கே இன்னைக்கு பெருமையா நினைக்கிறேன். எங்க அண்ணனை பார்த்தது அவ்வளோ ஒரு சந்தோஷம் தாங்க முடியல. ரொம்ப கண்ணில் கணங்குது எங்க அண்ணன், என் உசுரனே, என் அண்ணனே, எங்க குலதெய்வம். ஏன்னா அப்பா அம்மா பார்த்தா கூட அவ்வளோ சந்தோஷம் இல்லை. ரொம்ப சந்தோஷமா ரெண்டே பேருக்கு நடுவில் தான் ஒன்று போட்டியே. ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிவிக்கே தான். போட்டி போறவங்க கொஞ்சம் பெரிய ஆளே இல்லை, ரெண்டு டிவிக்கே தான். போட்டி போறவங்க ஆளே இல்லையே. அது ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. ஐயோ, அதுதான் இளைஞரே இல்லையே. ஓட்டுக்கு 200 ரூபா கொடுத்தா அது இதாகுமா தலைவரே? அவர் கோட்டை கோழி பிரியாணி கூடுறது இது நம்மள அன்பால் சேர்ந்த கூட்டம். தளபதி அன்புக்காக மட்டும்தான் வந்திருக்கோம். அவரோட அன்பு மட்டும்தான், வேற எதுக்காகவுமே சத்தியமா நாங்க எல்லாருமே அன்புக்காக மட்டும்தான் வந்திருக்கோம். இந்த எல்லை இல்லை, எந்த எல்லைக்குமே நாங்க போவோம் அவருக்காக. எங்களுக்கு தாய் மாமன் தகப்பன் எல்லாமே அண்ணன் தானே, எல்லாமே தானே. அப்பாக்கு அப்புறம் அடுத்தது யாருன்னா எங்க அப்பாவே அவர் தான். இதை விட வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? இல்லண்ணே, நான் இதுவரை அப்பான்னு கூப்பிட்டதில்லை, அங்கிள்னு கூப்பிட்டதில்லை. நான் கூப்பிட்ட முதல் வார்த்தை எங்க அண்ணன் தான். எங்க அண்ணனுக்கு அப்புறம் எங்க அப்பா விஜய் அண்ணன் தான். அவ்வளவுதான், வேற யாரையும் கூப்பிட்டதில்லை. ஸ்டான்லி அங்கிளும் கூப்பிடல, அப்பாவும் கூப்பிடல, நான் எதையுமே கூப்பிடல. ஓட்டம் போடலண்ணே. இத்தனை வருஷம் ஆகுது, ஒரு ஓட்டு கூட நான் போடலண்ணே அவருக்கு. ரெட்டையிலுக்கு போட்டேன். அதுக்கப்புறம் எங்க அண்ணனுக்கு தானே, வேற யாருக்குமே இந்த கை அவருக்கு மட்டும்தான். ஸ்டான்லி அண்ணன்லாம் இல்லை, அவர்லாம் அங்கிள்லாம் வேஸ்ட், வேணாம். அங்கிள் வந்து தேவையில்ல. அங்கிள் வந்து மூச்சு பிடிச்சிட்டு என்னென்னமோ செஞ்சாரு. 2 பேருக்கு போட்டி, ஆனா ஜெயிக்கிறது ஒரே ஆள் எங்க அண்ணன் மட்டும்தான். சரிங்களா? அண்ணன் மட்டும்தான். ஆனா போட்டி இல்லாம எதையுமே தலைவரா தேர்ந்தெடுக்க முடியாது. போட்டி வந்தாதான் அது வெறி வரும். அவர் போட்டியில வந்தனா நாங்க வெறியா இருக்கிறோம். ஜெயிப்பாரு, அவர் மட்டும் தானே வருவார், வேற யார்? ஆமா, நான் கதறிட்டு தான் இருக்காங்க. மாநாட்டுக்கே அவ்வளவு கூட்டம் வருது, அப்ப ஓட்டு எவ்வளவு ஓட்டு விழும்? அப்ப யோசனை, ஒரு மாநாட்டுக்கு அவரை பார்க்கவே இவ்வளவு ஜனம் ஓடியாரோம், அப்ப ஓட்டு போட மாட்டோமானே? கண்டிப்பா மாறும். சத்தியமா எங்க மக்கள் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு திருப்பம் வரும்னு. தற்கூரி அவங்க தானே, தற்கூரி அவங்க எல்லாம் 200 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு தற்கூரி அவங்க தான். தற்கூரியில நாங்க இல்லைண்ணே, நாங்களாம் உண்மைக்கு நிக்கிறோம். காசு 10,000 5,000 கொடுத்தா கூட உண்மைக்கு பக்கம் தான் நிப்போம். இவ்வளவு நாளா கண்ணு மூடிட்டு இருந்துட்டோம், இன்னைக்கு தானே கண்ணு திறந்துருக்கோம். ஒரு மாற்றம் வரும். ஆமாண்ணே, சீமான்னா ஒரு ஆளானே அண்ணே, சீமான்னா ஒரு ஆளானே. நான் கேக்குறேன் அண்ணே, சீமான் நின்னாரு, யாரோ நின்னாங்க. இத்தனை இதுலயும் ஒரு கட்சியில ஒரு போனாங்களா மீட்டிங்? யாருமே போல. அதே தளபதி எனக்கு 4வது மாநாடு இது. எப்படி வந்திருக்கு ஜனம்? நீங்களே பாக்குறீங்கல்ல எவ்வளவு ஜனம் வந்திருக்கு. அவங்க தான் ப்ரோ தற்கொலை அவங்கள பத்தி தான் அவங்க சொல்லிக்கிறாங்க. எங்களை பத்திலாம் ஒன்றும் சொல்லலை.
அவர்லாம் ஒரு ஆளுன்னு பேசிட்டு இருக்காதீங்க ப்ரோ. டைம் வேஸ்ட் ப்ரோ. சிம்பிளி வேஸ்ட் ப்ரோ. சிம்பிளி வேஸ்ட் ப்ரோ. அவர்லாம் பேசாரு, நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்களே. எங்க தலைவர் வாயை திறந்தாலே போதும் ப்ரோ. அவர் ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு கையை மட்டும் காட்டினாருன்னா போதும். டைரக்டா நாங்க ஓட்டு போறதுக்கு கிளம்பிடுவோம். அவர்லாம் இப்ப வரக்கூடாது ப்ரோ, முன்னாடியே வந்திருக்கணும். இல்லைன்னா இப்படி வீணா போய் உட்காந்துருந்துருப்போம், நல்லா இருந்திருப்போம். அப்படி ஒன்று இருக்கா ப்ரோ? இருக்கா சார்? சொல்லியிருந்தீங்கன்னா தானே தெரியும் எங்களுக்கு. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு நான் எங்கள் வீட்டில் இருந்து நான் வர்றேன் அப்படின்னா டிவி கேட்க தலைவரை பார்க்க போகிறேன்னு சொன்னதுனால தான் அலோவ் பண்ணுறாங்க. இதே தனியாக நான் அங்கேருந்து எங்கள் பக்கத்து காட்டுக்கு அனுப்ப சொல்லுங்க, இருக்கிற நாடு இருக்க நிலைமைக்கு நீ எங்கே போகிறேன்னு தான் கேட்பாங்க. அதுவே டிவிக்கேன்னு சொன்னதும் தைரியமாக அனுப்புகிறாங்க. எந்த ஜென்ஸுக்கிட்டேயாவது நாங்கள் யாராவது இப்படி நின்று பேசி நிற்க முடியுமா? நாங்கள் வெளியே வேணாம் நிற்கணுமா? இன்னைக்கு வந்திருக்கிறது டிவி கேக்கு. இங்க இருக்க யாருமே தப்பானவங்க கிடையாது. நாங்க நம்பி நிக்கிறோம். இதே மத்த இடத்துக்கு போனா வர முடியுமா? நிக்கவே மாட்டோம். பஸ்ல போகும்போது யாராவது நின்னா கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்ற போற நிலைமையில இருக்கு. அது உண்மைதானே. எங்க காசை வரி வாங்குறது தான் நீங்க எங்களுக்கு திருப்பி செய்யறீங்க. அப்புறம் அது என்ன ஓசி சும்மாவா கொடுக்குறீங்க? எல்லாத்துலயும் விலைவாசியெல்லாம் ஏற்றி விட்டுட்டு தானே உட்காந்துருக்கீங்க. இப்போ எங்கே போனாலும் எல்லாத்துலேயும் விலைவாசி ஏறி போச்சு. 1000 ரூபா வச்சு அப்போல்லாம் போனால் ஒரு மாதமே வீட்டு வேலை இதெல்லாம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ 1000 ரூபாய் வச்சு ஒரு நாள் கூட ஓட்ட முடிய மாட்டேங்குது ப்ரோ. எப்பவுமே டிவிக்கே தான் ப்ரோ. அவர் வந்தால் அவர் பாட்டுக்கு ஓரமாக நின்றுட்டு போட்டும் ப்ரோ. யார் வேண்டான்னா பாவ பையன் மனசு கஷ்டப்படுமா இல்லையா? பாவ உதயநிதி கஷ்டப்படுவார். ஏதோ அவர் ஆசைக்கு நின்றுட்டு போகிறாரு, விட்டுட்டு போங்களேன். சத்தியமா வாய்ப்பு இல்ல ப்ரோ. 26ல கண்டிப்பா டிவிக்கே தான். எவனும் நிக்க முடியாது. சத்தியமா மாட்டாங்க ப்ரோ. சத்தியமா உருப்படாது ப்ரோ. கண்டிப்பா நம்ம நல்லா இருக்கணும், மான மரியாதையோட இருக்கணும்னு நினைக்கிற யாருமே டிவி கேக் மட்டும்தான் போடுவான். இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவன் வேணா டிஎம்கே யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுட்டு போகலாம் பணம் வாங்கிட்டு. ப்ரோ அவர் எப்ப ப்ரோ வந்தாரு? ஏன் ப்ரோ சும்மா சீமான் கலாச்சிட்டு இருக்கீங்க? ஏதோ ஒரு பிட்டு ஊருகா மாதிரி சைடுல இருக்காரு, அவரை போய் உள்ள இழுத்து விடுறீங்களே. மெயின் டிஷ் ஆக்காதீங்க ப்ரோ. அவர் சைடிஸ் ப்ரோ. ப்ரோ நான் தான் சிம்பிளா சொல்லிட்டேன் ப்ரோ. ரோட்ல போறீங்க, 2 நாய் வல்லுச்சுன்னா திரும்பி பார்த்து வல்லுன்னா குலைச்சிட்டு இருக்க முடியும். நம்ம பொழப்ப பார்த்து நம்ம போயிட்டே இருக்கணும் ப்ரோ. சூரியனை பார்த்து நாய் குலைச்சா யாருக்கு ப்ரோ வாய் வலிக்கும்? சூரியனுக்கு தானே வலிக்கும். அப்புறம் எதுக்கு ப்ரோ சூரியன் ஃபீல் பண்ணிக்கிட்டு மட்டும்தான்? எப்படி ப்ரோ அதெல்லாம் அளந்து சொல்ல சொல்றீங்க? போய் கடல்ல ஆழத்தை அளந்துட்டு வாங்க ப்ரோ, அப்புறம் வந்து கேளுங்க ப்ரோ. ப்ரோ ஈக்குவல் ப்ரோ. அம்மா அப்பா எங்களுக்கு உயிர் கொடுத்தாங்கன்னா அந்த லெவல் தான் அவர் எங்களுக்கு. எதுனாலும் சரி அவர் தான் வரும் ப்ரோ. வராம எப்படி ப்ரோ இருக்கும்? நாங்க என்ன நாயா வலுவலுன்னு சும்மா குலைச்சிட்டு மட்டும் போறதுக்கு? நாங்க பேசல ப்ரோ. நீங்க எங்களை இறக்கி விடுங்க. களத்துல இறக்கி விட்டீங்களா? நாங்க கட்சிக்கு எங்களை ஒண்ணு வேணாம், எங்களை ஆட்சியில மட்டும் விடுங்க. அப்புறமா பாருங்க, சொல்றதை விட செஞ்சு கட்டுறதுல தான் எங்களுக்கு கெத்து ஜாஸ்தி ப்ரோ. நினைக்கிறவன் நினைச்சிட்டு போட்டும் ப்ரோ. அதெல்லாம் சும்மா வள கொல நினைக்கிறதெல்லாம் நடந்துருமா? சுனாமி தடுக்க முடியுமா? நினைக்கிறதெல்லாம் நடந்துருமா? எத்தனை பெண்கள்லாம் இப்படி கட்சி மாநாட்டில் கலந்துருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்களா? சரக்கு அடிச்சுட்டு பொண்ணு ஏதாவது 2-3 பேர் சரக்கு அடிக்கிறவங்க இருப்பாங்கல்ல, கோட்டரும் கோழி பிரியாணி கொடுத்தா வருவாங்கல்ல, அவங்க தான் வருவாங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற எத்தனை சின்ன பொண்ணுங்க வரைக்கும் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க சொல்லுங்க. நீங்களே எத்தனை பேர் வந்திருக்காங்க? எப்படி நாங்கள் தைரியமா பயம் இல்லாமல் எல்லாம் சேஃப்டி இருக்கு, நம்பிக்கையாக வரோம்.